அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்லக்குட்டி பேசுகிறேன், பட்டிக்காட்டான் குரல இருந்து. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 40,000 கோடிங்கிறாங்க, 48,000 கோடிங்கிறாங்க, பட்ஜெட்டு போடுறாங்களாம் பட்ஜெட்டு. ஆனால் கோடி கோடியாக சொல்கிறாங்க, 1000 கோடி 2000 கோடி 3000 கோடின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே பூரா நாங்கள் தெருக்கோடியில் தான் விவசாயி பூரா நின்றுக்கிட்டு இருக்கோம். இந்த காலையில் ஆடு வைக்க போயிட்டு பார்த்தா பட்டியில் வந்து அடைக்க போகிறோம் ஆட்டுக்குட்டியை. நாங்கள் இப்படி இருந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு விவசாயம் பண்ணால் அந்த நெல்லை கொண்டு அடையிறதுக்கு ஒரு குடம் இல்லை. ஒவ்வொரு யூனியன் இருக்கு, யூனியன்ல போய் பார்த்தோம்னா ஒரு நெல்லை கொண்டு அரசு கொள்முதல் நிலையம் இருக்கு, அங்கேயும் இல்லை. அப்படியே அரசு கொள்முதல் நிலையம் இருந்தாலும் டிஎம்கே கட்சிக்காரங்க அங்கே போய் கரை வெட்டியை கட்டி நின்றுக்கிட்டு நீ இவ்வளவு கொடு, நீ இவ்வளவு கொடு, உனக்குத்தான் முதல்ல யார் விவசாயி போய் இந்த அரசு கொள்முதல் நிலையத்தை போறதில்ல. பூரா இந்த கம்சன் கடையில் கம்சனுக்கு பிடிக்கிறாங்கல்ல, புரோக்கர் இருக்காங்க, நெல் பிடிக்கிற புரோக்கர், அவங்க தான் வந்து ஃபுல்லாக இந்த கொள்முதல் நிலையத்தில் போய் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கா, செஞ்சுக்கிட்டு இருக்கா. அதனால பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 40,000 கோடி 50,000 கோடி அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இப்போ போட்டுக்கிட்டு இருக்கா. என்னது பட்ஜெட் போடுறாங்க. ஏற்கனவே 2022 போட்ட பட்ஜெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நதியை கூவன் நதியை ஏதோ நதி 2-3 நதி சொன்னாங்க. அதில் போட்டதுக்கு வந்து 1500 கோடி நம்ம பிடிஆர் தியாகவேல் அவர் இருக்கு, ராஜன் இருக்கும்போது போட்டாங்க. இப்போ அதே மாதிரி மறுபடியும் ஒரு 1500 கோடி என்ன பண்ணியிருக்காங்க, மறுபடியும் ஆறை சுத்தப்படுத்தணும்னு சொல்லி போடுறாங்க. இந்த ஏற்கனவே ஒதுக்குன 1500 கோடிக்கு ஆறை சுத்தம் பண்ணாங்களா, இல்லை தண்ணி சுத்தம் பண்ணனால தான் தண்ணி ஊரா உள்ளே வந்துருச்சு போல, சென்னை ஊரா தண்ணி வந்து மக்கள் ஊரா செத்து மடிஞ்சிச்சு. இதே மாதிரி என்னென்னா, முன்னாடி வந்து தெருநாய் வந்து எனக்கு இனப்பெருக்க அதிகமாக இருக்குன்னு சொல்லி நான் ஊர் ஊரா தெருநாய் தெரியுது, ராத்திரியில் கூட மக்களை கடிக்குதுன்னு சொல்லி அதுக்கு வந்து பிடிஆர் பழனிவேல்ராஜன் இருக்கும்போது ஒரு 10 கோடி ஒதுக்குனாங்க. அதில் என்ன பண்ணாங்க ஏது பண்ணான்னு தெரியல. இப்போ அதே தெருநாய்க்கு ஒரு 20 கோடியை தலைமை இப்போ இருக்கிற தலைமை வந்து நம்ம நிதியமைச்சர் வந்து ஒதுக்கியிருக்காங்க. எல்லாம் 1000 கோடி 2000 கோடி 300 கோடி 400 கோடின்னு விவசாயத்துக்கு ஒதுக்கணும்னு சொல்றிய. எங்கள் ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டம் எப்போவுமே வறட்சியான மாவட்டம், வானம் பார்த்த பூமி தான். நெல் விளைய வச்சோம்னா மானாவாரியாக விதைப்பான், 2 தடவை 3 தடவை விதைச்சி அதுக்கப்புறம் நாங்கள் பயிரை பார்ப்போம். ஆனால் எங்களுக்கு எந்த வித இன்சூரன்ஸும் கொடுக்கறது கிடையாது. ஆனால் காப்பீட்டு திட்டத்தில் நாங்கள் ஒதுக்குறோம்னு நிதியை ஒதுக்குறிய. எந்த நிதி? இந்த 2022க்கு 2023க்கு நாங்கள் கலெக்டர் தான் போய் மனு கொடுத்து போராட்டம்லாம் பண்ணலாம், எங்களுக்கு 5 காசு வரல. இங்கே யூனியனில் வேலை பார்க்குற அதிகாரி பூரா இன்சூரன்ஸ் கொடுக்குற கம்பெனிக்காரங்கிட்ட சாதகமாக பேசுகிறாங்களே தவிர விவசாயி பக்கம் ஒருத்தர் நிற்கிறதில்ல, கணக்கு ஒழுங்காக எடுக்கிறதில்ல, மெயின் ரோட்லேயே நின்று கணக்கு எடுத்துகிட்டு போயிடுறது. இப்படிலாம் இருக்குது சாமி. நாட்டு மக்கள் நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சு இந்த வரப்போகிற எலெக்ஷனில் ஓட்டை போடுங்க. இந்த அண்ணாமலை அண்ணன் இருக்காரு, அவர் பக்கம் பிஜேபி பக்கம் ஓட்டை போட்டீங்கன்னா நல்லா இருக்கேன். நம்மளை மாதிரி ஆடு மேய்க்கிறவங்க விவசாயம் பண்ணுறவங்கள கஷ்டத்தை உணர்ந்தவர் அண்ணாமலை அண்ணன். அதனால் வர்ற எலெக்ஷனில் அண்ணாமலை அண்ணனுக்கு ஓட்டு போடுங்க, தாமரை சின்னத்தில் ஓட்டு போடுங்க. நன்றி, வணக்கம்.